தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளரும் நடிகருமான விஷால் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். So I got to know that I've been suspended temporarily as a member. அது எதுக்குன்ட்டு எனக்கு விளக்கமாக இன்னும் கடிதம் வரல. ஏன்னா இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அதாவது மேபி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஏன்னா இன்னும் அதான் சொன்ன மாதிரி ரீசன்ஸ் என்னன்றது இன்னும் எனக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரல. நான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட எங்கள் ஆட்களை விட்டு லெட்டர் வரல. எந்த காரணத்துக்காக என்ன நீக்கியிருக்காங்கன்றது கேட்க சொல்லியிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு லெட்ரு அனுப்பியிருந்தாங்க முன்னாடி. அதாவது போண்டா பஜ்ஜி சாப்பிட்றாங்க. ஸோ போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு நல்ல முடிவு எடுக்கலை அப்படின்ட்டு ஆனந்த விகடனில் ஒரு பேட்டியில் வந்து சொன்னதாக அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு, போண்டா பஜ்ஜி வந்து தப்பான உணவான்னு நான் இப்போவும் கேட்குறேன். ஏன்னா ஒரு நடிகர் சங்கத்துலேயும் வந்து நாங்கள் பொதுவாக ஒரு மீட்டிங்கோ இல்லை ஏதோ சாப்பிட்ற உணவுனா அதுவும் கலந்த ஒரு உணவு தான். அது வந்து தவறான ஒரு உணவு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டு பி ரியலி ஆனஸ்ட், I'll cut it short. இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு நல்லது நடக்கணும். சின்ன தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் அப்படி அல்ல, எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது நடக்கணுன்ற அடிப்படையில் வந்து நான் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதில் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கறது எனக்கே உடன்பாடு இல்லை. பட் இது ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்ற அடிப்படையில் வந்து நான் இதுக்கு முன்னாடியும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ நீக்கினாலும் சரி, மேற்கொண்டு நான் அதே தான் நான் திரும்ப வைப்பேன். தயாரிப்பாளர்கள் நல்லது நடக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இந்த தமிழ் திரையுலகம் வந்து எனக்கு சோறு போட்ட தெய்வம். அதுக்கு வந்து நான் உழைக்கணும். அது ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு வந்து குரல் கொடுக்குறதுல எந்த வகையிலையும் தப்பு இல்லை. ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, ஒரு நடிகனாக இருந்தாலும் சரி, இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, அது வந்து கேள்வி கேட்கறது தவறே இல்லை. அந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லணுன்றது தான் எல்லா சங்கத்துலேயும் இருக்குது, இன்க்ளூடிங் நடிகர் சங்கம், இன்க்ளூடிங் எல்லா சங்கத்துலேயும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு நான் மறுபடியும் விளக்கம் கேட்டிருந்தேன். ஏன்னா நான் சொன்னது எந்த வகையிலையும் தவறு இல்லை. ஏன்னா கருணாஸ் நண்பர் பிரதர் கருணாஸ் வந்து ஹிந்து, ஐம் நாட் ஷுவர் வெதர் எந்த பத்திரிகைன்னு தெரியல, பட் ஒரு பத்திரிகையில் இதே மாதிரி அதே உணவு, அது ஒரு நல்ல உணவு தான். அஃப்கோர்ஸ் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், அது ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் வச்சுக்கலாம். போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கருணாஸும் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு பேட்டியாக கொடுத்துருந்தாரு. ஒருவேளை அந்த போண்டா பஜ்ஜி தயாரிப்பாளர் சங்கத்தில் போண்டா பஜ்ஜி சாப்பிட்றாங்க அது வந்து சொல்லியிருக்க கூடாது விஷால், அதனால தான் தற்காலிகமாக நீக்கிறாங்க அப்படின்னு எனக்கு அதிகாரப்பூர்வமாக வந்ததுன்னா தென் ஐ வில் நோ த ரீசன். ஸோ எனக்கு ரீசனே தெரியாமல் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வெறும் அந்த அறிக்கையில் வந்து they've just explained saying that I have been temporarily suspended. So I will face this decision. நல்லது எனக்கு கூட நல்லது நடக்கணும். எனக்கு அதாவது நான் கேள்வி கேட்டது வந்து நிறைய தயாரிப்பாளர்களுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கணும். ஸோ ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் என்னோட சஸ்பென்ஷன் பற்றி நான் வந்து நான் வந்து யோசிக்கிறது இல்லை. மேற்கொண்டு என்னென்ன நடக்கணுமோ நல்லபடியாக நடக்கணுன்ற அடிப்படையில் நான் மறுபடியும் கேள்வி கேட்பேன். பட் நவ் ஐ டோன்ட் நோ லீகல் ப்ரொசீஜர் என்னன்றது. ஐ ஹாவ் டு ஆஸ்க் மை லீகல் அட்வைசர். ஸோ இது வந்து அகெயின் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். ஸோ லெட்ஸ் சி இதுலேருந்து எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறதுன்றது பார்ப்போம். ஏன்னா வி ஹாவ் டு அது வந்து கோவப்பட்டோ இல்லை வந்து அவசரப்பட்டோ இதெல்லாம் முடிவு எடுக்க முடியாது. எனக்கே இதுக்கு முன்னாடி எப்போ வந்து தற்காலிகமாக ஒரு தயாரிப்பாளர் நீக்கப்பட்டிருக்காருன்றது எனக்கே தெரியாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எல்லாத்தையும் அலசி பார்த்து ஐ வாண்ட் டு கிவ் அ ப்ராப்பர் ரிப்ளை. நான் உங்களெல்லாம் சந்திக்கிறது காரணம் வந்து பிகாஸ் நான் வந்து இந்த பதில் சொல்லனா ஒவ்வொருத்தர் வெவ்வேறு காரணங்கள் சொல்லலாம். சில நேரத்தில் ட்விஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் நேரடியாக உங்களை சந்தித்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டது. ஸோ திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டாண்ட். ஜனவரி மாதம் நடக்கிற தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நீங்கள் வந்து போட்டியிடுறதா அப்பப்போ பத்திரிகையில் சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்களே நேரடியாக போட்டியிட போறீங்களா? நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு இல்லை உங்கள் சார்பான அணி வந்து போட்டிடுவாங்களா? இல்லைங்க, அதான் திரும்பவும் சொல்கிறேன். நான் ஒரு வேண்டுகோள் மறுபடியும் நான் தயாரிப்பாளர் சங்க ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்.
முறையாக வந்து ஜனவரி எலெக்ஷன் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்போ தான் டேர்ம் முடியுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தயவுசெய்து அந்த எலெக்ஷன் நடத்த விடுங்க. அது நடத்தக்கூடாது இல்லை நடக்காது அப்படின்ற மைண்டில் வச்சுக்க நான் சொல்ல. ஆனால் தயவுசெய்து அந்த எலெக்ஷனை நடத்த விடுங்க. முறையாக அந்த எலெக்ஷன் நடக்கணும். ஏன்னா அதான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு டேர்ம் முடியும் போது சில பேருக்கு வந்து அந்த பதவிக்காக இல்லை, சில பேர் ஒரு அதிருப்தி இருக்கலாம், சில பேர் வந்து அடுத்தது நான் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்ற சில வியூஸ் இருக்கலாம். அந்த வியூஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வரணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் டெஃபினெட்லி யங்ஸ்டர்ஸ் மறுபடியும் வந்து இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இட்ஸ் நாட் தட் வேறு அணி, மறுபடியும் சொல்கிறேன், வேறு அணி வேறு ஒரு விஷயம், அதாவது ஆப்போசிட்டு எதிர்த்து நிற்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒன்லி எலெக்ஷன் டைமில் தான். பட் டெஃபினெட்லி இந்த எலெக்ஷனில் வந்து 100% ஏன் சார்பாக நான் சொல்ல, எங்கள் சார்பாக ஒரு டீம் வந்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து ஈடுபடும், ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணும். விஷால் அண்ட் மிஸ்டர் தானு, அது கெட்ட வார்த்தையான்னு தெரியல, அது ஏற்கனவே சொன்னேன், சாரி, நான் மிஸ்டர் தானுவில் தானு அண்ணனே சொல்கிறேன். விஷால் அண்ட் தானு அண்ணனுக்கு எந்த பிரச்சனை இல்லை. விஷால் என்ற ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது, அவ்வளோதான். கேள்விகள் கேட்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து நாட் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன், இட் இஸ் அபவுட் சர்டன் திங்ஸ். இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி பண்ணால் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குமே. இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வருமானம் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணலாமே அப்படின்ற அடிப்படையில் தான் கேள்வி கேட்டிருக்கேன். பட் தெர் இஸ் நத்திங் அகேன்ஸ்ட், அகெயின் ஐம் சேயிங், தெர் இஸ் நத்திங் அகேன்ஸ்ட் த ப்ரொடியூசர் கவுன்சில். ஒரு கேள்வி கேட்டால் பதில் வரும்ன்ற நம்பிக்கை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி வந்து ஜனநாயக ரீதியாக எங்கே கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் வரும் அப்படின்ற அடிப்படை. இன்றைக்கி வந்து நான் பொதுச் செயலாளராக நான் வந்து இந்த பதவிக்கு வரதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ என்னையும் கேள்வி கேட்குறாங்க, அது தப்பு இல்லை. என்னையே கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது உண்மையாக அதை அப்படின்னு சொல்லும்போது நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னோட பொறுப்பு அது. அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் ஒரு பாடியை. ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ்ட் தானு அண்ணன் ஆர் எனி ஒன் இன் த ஆஃபீஸ், in the administration. I have nothing against the office bearers. இது வந்து இட்ஸ் வெரி in a very democratic way கேட்கப்பட்ட ஒரு விஷயம். பேட்டி கொடுக்கும்போது அதுல வந்து நடிகர் சங்கத்துல எந்த மாதிரி தேர்தல் நடந்துச்சோ அத மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்திலேயே வந்து எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வலியுறுத்தி இருந்தீங்க. அதுக்கு வந்து விஷாலும் வந்து அதுக்கு முன்னின்று அந்த தேர்தல் நடத்துவாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அத காரணமா வச்சு இந்த தேர்தல் நீங்க வந்து போட்டிடுறது இல்ல ஒரு தனி அணியா வந்து உருவாக்கிடுவீங்க அப்படிங்கிற பயத்துல தான் உங்க மேல இந்த நடவடிக்கை எடுத்துருக்குன்னு பாக்குறீங்க. எனக்கு பயம் இல்ல, பயம் இருக்கா இல்லையான்னு அவங்கள தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா அது நீங்க அவங்கள தான் கேட்கணும், என்ன கேட்க கூடாது. எனக்கு பயம் இல்லை, நான் கேள்வி கேட்கறதுக்கும் பயப்படல, கேள்வி கேட்டா பதில் வரலன்ற அடிப்படையில வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் எனக்கு பயம் இல்லை. அதுதான் எனக்கு பயம் இல்லை. அவங்களுக்கு பயம் இருக்கா இல்லையான்றது அவங்கள தான் கேட்கணும், என்ன கேட்க கூடாது. நீங்க அவங்கள தான் கேள்வி கேட்கணும். இல்ல மறைமுகம் எனக்கு அதான் சொல்றேன், இது ஷாக்கிங் நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் சர்ப்ரைசிங். ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சரி ஓகே மேபி நடிகர் சங்கத்தில் நிறைய பேர் தற்காலிக நீக்கம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கலாம். ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நான் ஒரே வார்த்தை கேட்பேன், விஷால் என்ற தயாரிப்பாளருக்கே இந்த கதினா அப்போ யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? இல்லை சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து இப்படியே இதே சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ தயாரிப்பாளர்கள் இதே சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கணுமா? கேள்வி கேட்கக்கூடாதா? வளர்ச்சிக்காக கேள்வி கேட்கவே கூடாதா? அதுதான் நான் என்னோட கேள்வி அதுதான். நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் நான் நிற்க போகிறேன், இந்த தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனில் நான் நிற்க போகிறேன், அதுக்காக தான் அவங்க நீக்கி இருக்காங்கன்ற நோக்கம் வந்து அவங்கள தான் கேட்கணும். சார் இது தயாரிப்பாளர் இல்ல அதான் இல்ல பதில்ன்றதே ஒரே ஒரு விஷயமா இது வந்து நான் போண்டா பஜ்ஜி சாப்பிட்றாங்கன்ற ஒரு அந்த ஒரு கலோக்கியலா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் ஆனந்த விகடன். யாரையும் புண்படுத்தி நான் வந்து கொடுக்கல. ஒரு கட்ட பஞ்சாயத்து நான் சொன்னது வந்து சிவகார்த்திகேயன் சொன்ன அந்த விஷயத்துக்கு நான் சொன்ன பதில் என்னன்னா, நானும் அனுபவிச்சேன் அந்த பேட்டியில் இல்லை, சப்சிக்வெண்ட் இதில் நானும் அனுபவிச்சிருக்கேன், சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் டூ லேட். ஒருவேளை நான் அன்னைக்கு சொல்லியிருக்கணும், நான் அன்னைக்கு சொல்லலை. எனக்கு வந்து என் படம் வந்து
என் படம் வந்து ரிலீஸ் ஆகணும், என் படம் வந்து ஜெயிச்சா போதுன்ற அடிப்படையில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் இது அந்த பதில் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே, இட் இஸ் அப் டு த பாடி அகெயின். இப்போ நான் சொல்கிற பதில் வந்து கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த பதில் நேர்மையாக நான் கொடுத்துருக்கேன். அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். நான் அதே தான் கேட்குறேன். விஷாலுக்கு இந்த முடிவு எடுத்திருக்கீங்களே, கருணாஸ்க்கு அந்த முடிவு எடுக்க முடியுமா உங்களால்? கருணாஸ்க்கு நீங்கள் அந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நான் அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன். அவ்வளோதான். போண்டா பஜ்ஜின்றது திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டு டீ கடையில் கூட போண்டா பஜ்ஜி சாப்பிடுவோம், என் ஆஃபீஸ்லேயும் சாப்பிடுவோம், ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிட்றது தான். போண்டா பஜ்ஜி விஷால் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொன்னார். அதனால் வந்து அவர் பதில் சொன்னது வந்து எங்களுக்கு திருப்தியை வராதனால நாங்கள் வந்து நீக்கிறோம்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அகெயின் அப் டு தெம். இட் இஸ் த பாடி டு டிசைட். பட் ஐ வாண்ட் டு நோ ஒன் திங். ஆஃபீஸ் பேரர் சைன் பண்ணி எனக்கு லெட்டர் இன்னும் வரல. உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு வந்தது கூட யாருமே சைன் பண்ணாமல் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் யாருமே கொடுக்கலையே அறிக்கை, அவங்க வந்து யாரோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதிகாரப்பூர்வமாக வந்ததுல சீல் இருக்கு. வெரி குட். ஸோ கவுன்சிலேருந்து வந்திருக்குன்றது உங்களுக்கு ப்ரூவ் ஆச்சு. எனக்கு வந்து லெட்டர் வரல. நான் அந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ கேன் கிவ் அ ப்ராப்பர். அதான் லீகலாக வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எப்படின்றது லீகல் அட்வைஸ் தான். எனக்கே இது புதுசு சார். என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கள் நிறைய பேர் தற்காலிகமாக நீக்கியிருக்கோம். அது லீகலாக வந்து போயிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணுறேன்னா ஐ ஹாவ் டு கோ த்ரூ த சேம் ப்ராசஸ் தான். ஐ ஹாவ் டு கோ த்ரூ. ஏன்னா லீகல் அட்வைசர் எப்படி, ஏன்னா பைலான்னு ஒன்று இருக்குது, பைலா படி தான் அவங்க செயல்பட்டுருப்பாங்க. அதை எப்படி வந்து நான் என்னோட ஸ்டாண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்றது லீகலாக எப்படி மூவ் பண்ணணுன்றது அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. இல்லைங்க, இது எலெக்ஷன் எப்போ அறிவிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணோம். பட் டெஃபினட்டாக டீம் இருக்குது. எதிர் அணின்னு ஒன்று எப்போவுமே இருக்கணும். எலெக்ஷனில் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் இதில் வந்து ஒரு ப்ராசஸில் வந்து எதிர் அணின்றது எப்போவுமே இருக்கணும். ஏன்னா ஒரு அணி இருக்கும்போது இன்னொரு அணின்னு வரும்போது அது எதிர் அணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த எதிர் அணி கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற ப்ராசஸில் வந்து இப்போ நான் உறுதியாக சொல்கிறேன், எலெக்ஷனில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் ஒருவேளை ஜனவரி நடந்தால் அந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக எதிரணி சார்பாக கண்டிப்பாக நிற்பாங்க. அதுக்கு நான் முழு ஏன்னா நான் நிற்பேன்னு சொல்கிறது இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா தற்காலிகமாக என்னை நீக்கியிருக்காங்க. பட் இந்த எதிரணின்றது கண்டிப்பாக வந்து எலெக்ஷனில் நிற்கும். நீ இப்போ அதான் நான் சொல்ல, எனக்கு லெட்டர் வரல ஒன்றும். எனக்கு சட்டப்படியா ஓகே. செக்ரட்டரி போடாம வக்கீல வச்சு அனுப்பிடுவாங்க. ஒரு சங்கத்துல வந்து ஒரு உறுப்பினருக்கு வந்து தலைவர் செயலாளர் உங்களுக்கு ஒரு லாயரை வச்சு அனுப்புனதே தப்பு சார். அதான் எனக்கு லாயர் அதான் கரெக்ட். சம்பளம் வாங்குறாங்க. ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் கடிதமே வந்து இந்த மாதிரி நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதே வந்து லாயர் மூலியமா வந்தது. செக்ரட்டரியும் தலைவரும் கையெழுத்து போடல. அவங்க போடாமே வந்து அப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டு இருக்காங்க. கையெழுத்து போட சொல்லி அங்க இல்ல, எனக்கு யாருமே கையெழுத்து போடல. யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அப்புறமா செக்ரட்டரி போட மாட்டேன். உடனே என்ன செய்தாங்க, ஒரு அட்வொகேட் மூலமா அனுப்பலாம்னு சொல்லிட்டு போண்டா பஜ்ஜி வந்து பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. ஒரே நிமிஷம், போண்டா பஜ்ஜி பிரச்சனை இல்ல. நடிகர் சங்கத்துல வந்து பில்டிங் ஊழல் குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்போ உங்க கேள்வி என்ன குற்றச்சாட்டை தயாரிப்பாங்க? இல்ல, ஊழல் குற்றச்சாட்டு இல்ல சார். தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஃபங்க்ஷனிங் ஆஃப் த தயாரிப்பாளர் சங்கம். ஒரு தயாரிப்பாளர் வந்து இல்ல, இது வாக்குறுதிகள் வந்து எல்லாரும் கொடுக்கறது, அது நிறைவேறலன்றது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். என்ன நெருங்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் த டேர்ம் இஸ் கமிங் டு அன் எண்ட். இது வந்து அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோ. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு திஸ். இது வந்து எலெக்ஷன் டைம்ல தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த விஷயங்கள். இப்போ அது அல்ல முக்கியம். இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து நிறைய வகையில் வந்து அதிக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது ஏன் நம்ம வந்து ஒன்னா திரட்டி ஒன்னா ஒரு அணியா ஒரு பாடியா எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் லெட் அஸ் ட்ரை அண்ட் டூ சம்திங் குட். அதாவது என்ஹான்சிங் த இன்கம் ஆஃப் ஈச் ப்ரொடியூசர் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் பெரிய படம் ஆகட்டும் சின்ன படம் ஆகட்டும். அதுதான் சொன்னேன். எனக்கு ஆஃபீஸ் பேரர்ஸ் மேலே எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ எதுவுமே அல்ல. இது வந்து டு டேக் இட் ஃபார்வர்ட் அஸ் அ வெரி ப்ரோக்ரெசிவ் வே. அது வந்து சில நேரத்தில் ஓகே நீங்கள் கேட்குறீங்க திருட்டு விசிடி.
திருட்டு விசிடிக்காக வந்து சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது திருட்டு விசிடி வெளில வரும்போது எனக்கு தான் டேக் பண்ணுறாங்க, எனக்கு தான் வந்து தகவல். நானே சொல்லுவேன், நீங்கள் என்ன கேட்கக்கூடாதுங்க, நான் நிற்பேன், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நான் நிற்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இட் ஷுட் கம் ஃப்ரம் த ப்ரொடியூசர் கவுன்சில். ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்டேருந்து நாங்கள் சில விஷயங்கள் கேட்டிருந்தோம். திருட்டு விசிடிக்கான ஒழிக்கிறதுக்காக சில விஷயங்கள், சில முயற்சிகள் பண்ணியிருந்தோம். அது வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருந்தது. நிறைய விஷயங்கள் இருக்குது. சி தட் இஸ், அதான் சொல்கிறேனே, இப்போது 4 செவத்துக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். தயாரிப்பாளர் சங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து முடிவுகள் மட்டும்தான் வெளியில் தெரியப்படுத்துவோம் தவிர என்ன விவாதிச்சோன்றது வெளியில். இப்போ வந்து அவங்களாம் வந்து வலுக்கட்டாயமாக என்னை பேச வச்சுட்டாங்க. அகெயின் ஐம் நாட் பிரிங்கிங், இது வந்து நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டான் விஷால் எல்லா விஷயங்களும் தயாரிப்பாளர் சங்கம். நான் கொண்டு வர மாட்டேன். பட் எனக்கு என்ன வருத்தம்னா, என்னை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். நீங்கள் முடிவு எடுக்கும் போது என்னை கூப்பிடல. அந்த பாதிக்கப்பட்ட அந்த தயாரிப்பாளர் நான் என்னை கூப்பிடவே இல்லை விளக்கத்துக்காக. நீங்களாம் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிங்க, அதில் யாருமே கையெழுத்து போடல, வழக்கறிஞர் தான் கையெழுத்து போட்டார். மறுபடியும் இன்றைக்கி வந்து எனக்கு கடிதம் அனுப்பவே இல்லை. நான் நியூஸ்லேயும் நான் வந்து சோஷியல் மீடியாலையும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் மூலியமாக நான் கேள்விப்பட வேண்டிய சூழ்நிலை. நான் வந்து என்னை வந்து தற்காலிகமாக நீக்கியிருக்காங்கன்னு. அதுதான் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம். ஆல் அ ஃப்ரெண்ட்ஸ், டி சிவா இஸ் அ குட் ஃப்ரெண்ட், எவ்ரி ஒன் அ குட் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் லைக் அது ஏன் அந்த கம்யூனிகேஷன் கேப் ஆகுதுன்றது எனக்கு தெரியாது. ஸோ லெட் மீ ஃபேஸ். இல்லை, தயாரிப்பாளர் சப்போர்ட் இல்லைம்மா. இது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சொல்கிற விஷயம் வந்து கரெக்டு, இது செயல்பட்டால் இது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். விஷால் வந்து தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ண நான் கேட்க மாட்டேன். என்றைக்குமே அந்த தனிப்பட்ட ஒரு போராட்டமும் அந்த மாதிரி நான் நடத்துனதே இல்லை. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து வரணும். குரல் கொடுக்கறது வந்து சாதாரண, அதாவது பாமர மக்கள் கூட குரல் கொடுக்கலாம். அது வந்து அது குற்றம், நீ கேள்வி கேட்கக்கூடாது. இதே மாதிரி தான் நடிகர் சங்கத்தில் ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி தான் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. கேள்வி கேட்டோம், பதில் வரல. நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சு நாங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறோம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சேம். இல்லைங்க, அதான் எனக்கே அதான் செக்ரட்டரியும் பிரசிடென்ட்டும் கையெழுத்து போட வேண்டிய அந்த லெட்டர் வந்து அதுதான் செல்லும். ஆனால் யாருமே கையெழுத்து போடாம சகாதேவன் லாயர் சகாதேவன் வச்சு எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இப்போ அதான் சொல்றேன், இப்போதான் ஆரம்பிக்கும் அந்த லீகல் ப்ராசஸ். நமக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இதெல்லாம் இந்த மாதிரி கோணத்துல போவோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து நடிகர் விஷால் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தியாளர் சந்திப்பின் நேரலையை நாம் பார்த்தோம். இதில் பேசிய அவர் என்ன காரணத்திற்காக தான் நீக்கப்பட்டேன் என்பது குறித்து தமக்கு தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் தேர்தலை முறையாக நடத்தவிட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தங்களது அணி தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.